கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அதற்கு அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, அழியாத உணவுக்காக உழையுங்கள், தேடுங்கள் என்கிறார் இயேசு. அந்த அழியா உணவும் இயேசுதான். பல நேரங்களிலே நம்முடைய விருப்பம், நம்முடைய வேண்டல், நம்முடைய ஆசை எல்லாம் இவ்வுலக சார்ந்ததையாக தான் இருக்கும். பொருளோ, பணமோ, இடமோ, ஆட்களோ இதனை மையப்படுத்தி இது தேவை, அது தேவை, இதனால் வருகின்ற மகிழ்ச்சி, நிம்மதி தேவை என்ற மனநிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவோ நம் உள்ளத்தையும் ஆன்மாவையும் மறுவுலகை நோக்கி திசை திருப்புகிறார். எனவே அதற்குரியவற்றை நாட சொல்கிறார். அது இயேசுதான் வழி. இயேசுவை பற்றுக்கொண்டால் நம் பயணம் இனிதாகும். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்ள இன்றைய வாசகங்கள் மீண்டும் ஒரு முறை நமக்கு வாய்ப்பு தருகிறது. வயிறார அப்பங்களை உண்ட மக்கள் இயேசுவை தேடி வந்த பொழுது இயேசு தெளிவாக அவர்களை புரிந்து கொண்டு அன்போடு கடிந்து கொள்கிறார். நீங்கள் வயிறார உண்டதனால் உணவை தேடி வந்தீர்கள், ஆனால் மறு உலகை, விண்ணுலகை, முடிவில்லா வாழ்வை நாடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். இன்றும் என்றும் நமக்கும் இந்த வழிகாட்டுதல் மிக முக்கியம். நாம் எப்படி என்பதை ஆய்வு செய்து பார்த்து கொண்டு விண்ணுலகை நாடுவோம். நமக்கு எல்லாம் கிடைக்கும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.